Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஃபீடிங் பாட்டில் ரெசிபி பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஃபீடிங் பாட்டிலில் பால் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இல்லைனா கிளாஸில் பால் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஃபீடிங் பாட்டில் ரெசிபி சொல்லியிருப்பேன். அதில் நான் வெறும் வாயில் தான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு நான் டெமோ காமிக்கலாமேன்னுட்டு தான் நான் உங்களுக்கு இதை செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபியோட பொருள் பார்த்திங்கன்னா கேரட்டும் பாதாமும் வச்சு நம்ம ஒரு மில்க் பண்ண போகிறோம். இது நான் ஃபுல் சைஸ் கேரட் தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட நம்ம ஒரு ஊற வச்சு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு தோல் உரித்த பாதாம் ஒரு 3 ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரே ஒரு சின்ன ஏலக்காய். இது எல்லாமே நம்ம நல்லா மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சதுக்கப்புறம் அதை வடிகட்டி பாலோடு மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அதை ப்ரொசீஜர் எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணால் அப்புறம் சளி பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கறதுனால குழந்தைங்களோட ஸ்கின் ரொம்ப ஷைனிங்காக நல்லா க்ளோவிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேரட்டில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. விட்டமின் ஏ கண்ணுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு நீங்கள் கலருக்காக கொடுக்குறீங்களோ இல்லையோ அவங்க ஹெல்த்துக்காக இதை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பாதாம்லாம் ஆட் பண்ணுறதுனால அதில் நிறைய குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க குழந்தைங்க. ஸோ இப்போ நம்ம அரைச்சி வடிகட்டி வச்சுருக்க கேரட் ஜூஸில் நம்ம காய்ச்சின பசும்பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாலும் இந்த கேரட் ஜூஸும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் குழந்தைக்கு ஸ்வீட்னஸ்க்காக தேவைப்பட்டதுன்னா நீங்கள் நாட்டு சக்கரை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஸோ நான் எப்பயும் போல் பார்த்திங்கன்னா என்னோடய குழந்தைக்கு நான் 8லேருந்து 9 மாதத்துலேயே பசும்பால் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரெசிப்பியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிப்பேன். அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது மில்க் ரெசிபி மாதிரி செஞ்சு சும்மா ஒரு 5 ஸ்பூன் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அவனுக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ நான் பசும்பால் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பசும்பால் உங்கள் குழந்தைக்கு செட் ஆகாது ஒத்துக்காதுன்னா நீங்கள் தாராளமாக அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபார்முலா மில்க் கொடுக்கலாம். அப்படியும் இல்லைனா நீங்கள் பாக்கெட் பால் கொடுக்குறதா இருந்தால் ஆவின் கொடுக்கலாம். எனக்கு மற்ற பாக்கெட் பால் பற்றி தெரியல. யாரோ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஜெஸ்ஸி பால் கொடுக்கலாமா அப்படின்னு. எனக்கு அதை பற்றி நிஜமாக தெரியல சிஸ்டர். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லலை. பிகாஸ் இது குழந்தை விஷயம், நம்ம மட்டும் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. அதனால தான் அவங்களுக்கு எதுவுமே நான் சொல்லலை. ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா 10 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். நீங்கள் ஃபீடிங் பாட்டில் ஊற்றி கொடுங்க, இல்லை கிளாஸில் வச்சு கொடுங்க. அது உங்கள் விருப்பம். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளுடைய இன்னொரு சேனலான ஹோம்லி மாம் சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் அந்த சேனலில் போய் பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.